ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு வெட்டினரி மற்றும் அனிமல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது தமிழ்நாடு வெட்டினரி மற்றும் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இருக்கு பாருங்க, அங்கிருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, அதேமாரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம் எதுவுமே கிடையாது, முழுக்க முழுக்க டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஜாப் பற்றி முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபீல்ட் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,000 பெர் மந்த் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணதே போதுமானது. ஸோ 12th பார்த்தா அக்ரிகல்ச்சர் அல்லது சயின்ஸ் படிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அக்ரிகல்ச்சர் அல்லது அனிமல் ஹஸ்பண்டரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி பர்சன் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க, 15,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் யூஜியில் பார்த்தா பிஏ, பிஎஸ்சி, பிகாம் ஏதாவது சப்ஜெக்ட் டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. இது கூட எம்எஸ் ஆஃபீஸ் இருந்தால் நான் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன், ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன். யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா எஸ்டிஆர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கதான் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் பார்த்தா 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ 18 வயசு கம்ப்ளீட் ஆனதை சொல்லியிருக்காங்க. ஓகே, எலிஜிபிள் இருக்கவங்க இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 30/2024 11 மணிக்கு இன்டர்வியூ நடைபெற போது அந்த அட்ரஸ் தோருக்கு பாருங்க. இந்த அட்ரஸ்ல போய் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணி பார்த்தா டேரெக்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்டர்வியூ எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி டேரெக்டாக அந்த இன்டர்வியூ தேதி அன்றைக்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் மற்றும் ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.